So hello guys, welcome back to Teachingtamizhan. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் டியூட்டோரியல் நம்ம எபிசோட் 1 பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் ப்ரோமோன்னு சொல்லிட்டு அதுல வந்து எதெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் மறக்காம போய் பாருங்க. மேல இருக்க ஐ பட்டன்ல கொடுக்குறேன், கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். வாங்க இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட தொடங்கலாம். பார்த்தீங்கன்னா எப்பவுமே எடிட்டிங்னா ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்கும். அது நம்ம வீடியோ எப்படி இன்புட் பண்ணுறது, அதாவது நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்க வீடியோ எப்படி இதில் கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். இது ஓப்பன் ஃபைல் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் ஃபைல்னு கொடுத்த உடனே உங்களுக்கு எதில் இருக்கோ அதில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இம்போர்ட் ஆகிடுச்சு. ஈஸியாகவே இம்போர்ட் ஆகிடும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நான் ஓப்பன் ஃபைல் கொடுத்து இன்னொரு வீடியோ எடுத்துக்கிறேன். ஒன்று வீடியோ நான் எடுத்துக்கினேன். அவ்வளோதான், ஈஸியாக இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணலாம். ஒன்லி வீடியோஸ் மட்டும் இல்லை, இது மூலிமா நீங்கள் ஆடியோஸ் எல்லாமே கூட இன்சர்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் லொக்கேஷனில் போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்னு வச்சுருப்பேன். அதில் இமேஜஸில் போய்ட்டு இதில் நான் நிறைய பிக்சர்ஸ் வச்சுருக்கேன். இதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒன்று தான் எடுத்து போட முடியுமான்லாம் இல்லை, நீங்கள் ஃபுல்லாகவும் ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியும் எடுத்து ஓப்பன் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அண்ட் நீங்கள் மியூசிக்ஸ் நிறைய பேர் மியூசிக்ஸ்லாம் வச்சு கூட எடிட் பண்ணுவீங்க. அந்த மாதிரிக்கும் இது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மியூசிக் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் இம்போர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு டைமும் நீங்கள் எடிட் பண்ணும்போது இதில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் சம்டைம்ஸ் மிஸ்டேக் பண்ணி இது போயிடுச்சுன்னா கூட நீங்கள் இது மூலிமா. அண்ட் இப்போ நம்ம எப்படி எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா, இப்போ டைம் லைனில் தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டைம் லைனுக்குள்ளே போனோடனே இதில் 3 கோடு மாதிரி போட்டிருக்கோம், பார்த்துருக்கீங்க பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி நிறையவே ஓப்பன் ஆகும். அதில் ஆட் ஆடியோ ட்ராக், ஆட் வீடியோ ட்ராக், அதாவது நீங்கள் வாய்ஸ் வந்து தனியாக ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நீங்கள் ஆட் ஆடியோ ட்ராக் வச்சுக்கலாம். ஒருவேளை வீடியோவில் இது வந்து ட்ராக் ஆயிடுச்சு, நான் இன்புட்லாம் பண்ணோன்னா அப்போ ஆட் வீடியோ ட்ராக் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஆட் வீடியோ ட்ராக் கொடுத்தோம்னா இது மாதிரி ஆகும். இப்போ நம்ம இதில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். சும்மா ட்ராக் பண்ணி வந்து போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரே கலரில் இருக்கும், அதெல்லாம் அன்வான்ட். இப்போ நம்ம ப்ளே பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ப்ளே பண்ணணும்னு வச்சுக்கோங்கன்னா இது வரைக்கும் பிளாக் ஸ்க்ரீனே வரும். அது எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் கொடுத்தீங்கனாலே போதும், ரிமூவ் ஆகிடும். அது மாதிரி நீங்கள் இன்புட் பண்ணி கரெக்டாக பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து எப்படி வேணாலும் வச்சுட்டு ரிமூவ் கொடுத்தீங்கன்னா கரெக்ட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு வீடியோனா கண்டிப்பாக நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். இப்போ நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி தான் இங்கே கட் பண்ண முடியும். எது டு எது நீங்கள் கட் பண்ணணும் அது மாதிரிலாம் இருக்கும்ல. அது மாதிரி நம்ம இந்த டூல் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும், 2 டப்பா போட்டு இது மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கூட ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணோம் ஃபஸ்ட்டு இருக்குன்னா ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். அவ்வளோதான், அந்த சீன் வந்து கட் ஆகிடும். அதாவது உங்களுக்கு ஷார்ட்கட்டாக இருக்குது, எஸ் அமுத்தினாலே போதும் ஸ்ப்ளிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிமூவ் கொடுத்தாலும் ரிமூவ் ஆகிடும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எப்படி இல்லை வந்து ஆடியோ மர்ச் பண்ணுறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நிறைய பேர் கிராஃப்ட் சேனல்ஸ் அது மாதிரிலாம் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எப்படி எடிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆடியோ ட்ராக் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டிய ஆடியோ இதில் போட்டுக்கோங்க. போட்ட பிறகு மீதி இருக்கிறது ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து இந்த ஆடியோ வந்து ரொம்ப எக்ஸ்டெண்டாக இருக்குது, பட் ஆனால் என் வீடியோ வந்து ஒரு 24 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஓடுற வரைக்கும் ஓட்டு நம்ம ஸ்ப்ளிட் கொடுத்துக்கலாம். அதாவது எஸ் அமுத்துனீங்கனாலே போதும், ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸ்ப்ளிட் ஆகிட்டோடனே தேவையில்லாத மியூசிக்ஸ் வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஆடியோவும் மர்ஜ் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு மோஸ்ட்லி சவுண்ட்ஸ்லாம் கேட்காது, ஏன்னா நான் OBS Studio தான் யூஸ் பண்ணுறேன். அதில் டிஸ்பிளே ஆடியோ வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன், ஏன்னா டக்குன்னு வீடியோ ரன் ஆகும். ஸோ அதனால் வேணான்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட் மியூசிக் பார்த்தாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்து உங்களுக்கு நீங்கள் நிறைய வேரியபிள்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் நீங்கள் இறச்சி நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து யூடியூப் ஃபார்மேட்னே தனியாக கொடுத்துருவாங்க. யூடியூப் ஃபார்மேட் கொடுத்து எக்ஸ்போர்ட் ஃபைல் கொடுத்தீங்கனாலே போதும். நீங்கள் எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா இங்கே எக்ஸ்போர்ட் ஆகிடும். இப்போ நான் இதை எக்ஸ்போர்ட் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் ஃபில்டர்ஸ். நிறைய பேர் வந்து இதில் வந்து சைஸ் பொசிஷன்ஸ் எல்லாமே மாற்றுவீங்க. இந்த ஃபில்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது, பட் ஆனால் நம்ம இதில் சில விஷயத்தை பற்றி தான் பார்க்கும்போது, அதாவது இப்போ நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டு டெக்ஸ்ட்டுன்னு ஆட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் சிம்பிள்னு இருக்கும், அது கொடுங்க. கிளிக் பண்ணோடனே இது மாதிரி டைம் கோட் தேவையில்லை, நம்மளுக்கு டைம் கோட் எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து டீச்சிங் தமிழ்னு போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சிங் தமிழ் டைப் பண்ணுறோம். இப்போ நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ராப் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ ரன் ஆகுமான்னு ஃபுல்லாக டீச்சிங் தமிழ்லேயே ரன் ஆகும். தமிழ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்குல்ல, நம்ம அதை கரெக்ட் பண்ணிப்போம். கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் இப்போ ரிமூவ் கொடுத்துட்றேன். இதில் மைனஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு எது மைனஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகிடும். அவ்வளோதான்.
இப்போ எனக்கு வந்து குறிப்பிட்டது வரைக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு நார்மலாக இருந்தால் போதும், இதுக்கு மேலே எனக்கு டெக்ஸ்ட் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் எஸ் கொடுத்துக்கோங்க. அதாவது ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு எது வரைக்கும் வரணுமோ அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பியும் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ ஆட் ஃபில்டர்ஸில் போய்ட்டு ஆட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுன்னு போட்டு உங்களுக்கு வேண்டிய டெக்ஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் என்னோட பேர் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என் பேர் மட்டும் இப்படி டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நான் க்ராப் பண்ணிக்கிறேன். எனக்கு சேல் இதெல்லாம் தேவையில்லைன்னா நான் இப்போ க்ராப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் க்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ விஜய்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான இடத்துல மட்டும் ரன் ஆகும். மட்டும் இல்லாமல் நீங்கள் இது மூலியமாகவும் கட் பண்ணிக்கலாம். இது மூலிமா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே என்ன மைனஸ் ப்ளஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியோ நீங்கள் அந்த வீடியோ ட்ராக் ஆடியோ ட்ராக் ரொம்ப மைன்யூட்டாக நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது இன்க்ரீஸ் ஆகணும். இது நீங்கள் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வீடியோவோட லென்த் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி வச்சுக்கலாம். எல்லாமே இதுவாக ஏன்னா கொஞ்சம் மைன்யூட்டாக தெரியும். அதாவது நம்ம இப்போ டக்குன்னு ஒரு செகண்ட் மட்டும் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த செகண்ட் மட்டும் நம்ம கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம அது வரைக்கும் நிறுத்திட்டா அவ்வளோதான் போதும். அது மாதிரி நம்ம மைன்யூட்டாக பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். பட் ஆனால் இது அவ்வளோவா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு குழப்பம். நம்ம சின்னதாகவே வச்சுக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட்டு, இங்கே பிளேலிஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது மூலமாக நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. அது மாதிரி இருந்துச்சுன்னா எங்களை சேவும் பண்ணிக்கலாம், அன்டூ பண்ணலாம். அண்ட் பீக் மீட்டர் பார்த்தீங்கன்னா இதில் ரன் ஆகிற வாய்ஸ் அதெல்லாம் தான் இதில் காமிக்கும். அண்ட் ரீசன்ஸ் பிளேலிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை சம்டைம்ஸ் வந்து எல்லோரும் வந்து எங்கேயாவது இது வச்சுருவீங்க, அப்போ வராது. டக்குன்னு இப்போ பிளேலிஸ்ட் வந்தீங்கன்னா திருப்பியும் வந்துடும் அந்த இடத்துல. அதாவது நீங்கள் சம்டைம்ஸ் நம்ம ரீஅசம்பிள் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை கூட பாருங்கள், நான் இங்கே இப்படி வச்சிடுறேன். அதை இப்போ நம்ம டக்குன்னு இப்போ நான் எக்ஸ்போர்ட் எடுத்துன்னு போய் தெரியாமல் கை தவறி சம்டைம்ஸ் நடக்குது சகஜம் தான். இப்போ பாருங்கள், எங்கேயே எடுத்துன்னு போய் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. இங்கே எக்ஸ்போர்ட்ஸ் கிளிக் பண்ணாலே போதும் வந்துடும். அண்டு அதே மாதிரி அவ்வளோதான். இல்லை ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம் வந்து இங்கே வந்து காமிக்கும். அது ரன் ஆகிட்டு இருக்குது. அதில் 100% முடிச்சோடனே அவ்வளோதான். இது அது மட்டும் இல்லாமல் இந்த ஷார்ட்கட்டில் கலர், ஆடியோ பிளே, எஃபெக்ட்ஸ்லாம் கூட நம்ம ஆட் பண்ணலாம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் இருக்குது. ஃபைல்ஸை பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே அதே தான். இந்த டூல் பாரில் இருக்குது, அதில் அப்பவுமே கொடுத்துருவாங்க. சிலதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாகவும் இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஓகே ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோக்கு ஃபிட் ஆகிற அளவுக்கு நான் இதில் பேசிட்டேன். அண்ட் இதில் வந்து நம்ம என்னென்ன கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வீடியோவை இன்புட் பண்ணுறது, அதில் எப்படி வந்து கட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க டூல்ஸ் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். நம்புறேன் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, சில ஒரு ஃபில்டரை பற்றி கூட பார்த்துருப்போம். அதாவது இந்த டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பில் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிங்க நான் வீடியோஸ் முன்னாடி அடுத்த எபிசோடுன்னு சொல்லிடலாம். டாடா பாய், see you.